Hi guys, welcome back to my channel Hema's Daybook. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஹேமா அண்ட் இன்னைக்கு என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் ஏஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக வெசல் வாஷிங்லேருந்து தான் எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டே பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. ஏஞ்சதும் அந்த காஃபி குடிச்சாதான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் குடிக்க டைமே இல்லை. பாத்திரம்லாம் கழுவிட்டதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிளான்ட் வந்து பேசில் பிளான்ட்டு. போன வீக் தான் விதை போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வளர்ந்துருக்கு. ஒரே ஹாப்பியாக இருக்குது பார்த்தோன்னையும். இந்த செடியெல்லாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பெரிய கார்டன் வச்சு பிளான்ஸ்லாம் வளர்க்கணுன்றது என்னோட ஆசை. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நிறைய செடி வாங்கி வளர்ப்பேன். ஸோ இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எதுவுமே வளர்க்க முடியல. அதனால் இப்போ குட்டி குட்டி பிளான்ஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் சாம்பார் தான். இவருக்கு 1 hour ஆகும் நான் ஊட்டுறதுக்கு. பொறுமையாக ஊட்டிகிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் மொபைல் காமிச்சு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் இவர் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்படி காமிச்சு தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மீன் குழம்பு தான். தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட் போட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு டெர்மினேட்டர் மூவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஈவினிங் போல் காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி மேகி கிரேவிங்காக இருந்துச்சு. அதனால் மேகி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே க்ரீன் சில்லியும் போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை வந்து வெஜிடபிளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேகியை உடச்சி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 மேகி பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. லாஸ்ட்டாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நல்லா 2 minutes பாயில் ஆகட்டும். ஃபைனலாக பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா எக் மேகி ரெடி. இப்போ பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடு கொஞ்சம் போக எடுத்தோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எக் மேகி ரெடி ஆகிருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக குழஞ்சி போகாமல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு தோசை தான். ஆஃப்டர்நூன் வச்ச மீன் குழம்பே நைட்டு சூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தோசைக்கு தொட்டுக்க ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன்.
அப்படியே ஹஸ்பண்ட் நைட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஜாலியாக சாப்பிட்டு இந்த vlog நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.